இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் நடைபெற்ற மின்னணு முத்திரை தீர்வு சான்றிதழ் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மின்னணு முத்திரைத்தாள் சான்றிதழை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். புதுவை அரசு திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை மாநாட்டு அறையில் முத்திரைத்தாள் பயன்பாட்டிற்கு மாற்றாக மின்னணு முத்திரை தீர்வு சான்றிதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மின்னணு முத்திரைத்தாள் சான்றிதழ்களை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த மின்முத்திரை சான்றிதழ் முறைகேடாக திருத்த இயலாதது மற்றும் பாதுகாப்பான சிறப்பு அம்சங்கள் கொண்டதாகும். இந்த மின்னணு முத்திரை தீர்வை செலுத்தும் முறை கையாளுவதில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்தை பிடித்துள்ளது. தற்போது இந்த திட்டம் புதுவை சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3 மாதத்திற்கு சோதனை முறையில் அமலாக்கப்படுகிறது. மேலும் தற்போது முத்திரை தீர்வுக்கு குறைந்தபட்ச மதிப்பாக 10,000க்கும் மேற்பட்ட தொகைக்கு மின் முத்திரை சான்றிதழ் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விழாவில் வருவாய்த்துறை செயலர் மீனா, பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை நேரு வீதி பழைய மத்திய சிறைச்சாலையில் அமைக்கப்பட்ட வாகனம் நிறுத்தும் இடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுவை நேரு வீதியில் உள்ள பழைய சிறைச்சாலை வளாகத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வண்ணம் வாகன நிறுத்துமிடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ள நிலையில் அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இருசக்கர வாகன நிறுத்துமிடத்தை திறந்து வைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இங்கு 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வண்ணம் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நேரு வீதி சிறைச்சாலை வாயில் வழியாக வாகனங்களை உள்ளே கொண்டு வருவதற்கும் கொசக்கடை வீதி வழியாக வாகனங்களை வெளியே எடுத்து செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர வாகன திருட்டை தடுக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் 2 நுழைவு வாயில்களிலும் சிசிடிவி கேமரா விரைவில் பொருத்தப்பட உள்ளது. இதனால் நேரு வீதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கிடைக்கும். திறப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம், அரச கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் மூர்த்தி, சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு, நகராட்சி ஆணையர் அழகிரி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான காங்கிரஸ் மேலிட பார்வையாளராக புதுவை வந்துள்ள காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். ஜனாதிபதி தேர்தலுக்கான காங்கிரஸ் மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு புதுவை வந்துள்ளார். புதுவை வந்தவுடன் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியை தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசினார். அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் பிரணாப் முகர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு முதல்வருக்கு தங்கபாலு நன்றி தெரிவித்தார். மேலும் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அவர் நாளை தேர்தல் முடியும் வரை புதுவையில் தங்கியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் தனது குடும்பத்தினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார். புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் இன்று தனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார்.
விழாவில் தமது குடும்பத்தார் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வல்சராஜ் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் சேகர், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், உப்பளம் தொகுதி மக்கள், அவரது ஆதரவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் தலைமை விஜய் ரசிகர் மன்ற தலைவரான புசி ஆனந்திற்கு நடிகர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவினை முன்னிட்டு தமது தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு இலவச துணி, போர்வை போன்றவற்றையும், மாணவர்களுக்கு பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் போன்ற நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினார். அதுபோன்று அவரது ஆதரவாளர்களும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவையில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரும் துணை அமைப்பாளருமான SP சிவக்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு இளைஞர் அணி அமைப்பாளரும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், துணைத் தலைவர்கள் மற்றும் அனைத்து தொகுதிக்கான நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான SP சிவக்குமாரை நேரில் சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர். அப்போது துணைத் தலைவர் ராஜாராமன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சாலை விபத்துகளை தவிர்க்க போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக SP சிவதாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து SP சிவதாசன் கூறுகையில், புதுவையில் விபத்துகளை குறைக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அதன்படி வேகமாக செல்பவர்கள் மீதும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் புதுவையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 432 பேர் பலியாகியுள்ளதால் விபத்து அதிகம் நடக்கும் இடங்களை கண்டுபிடித்து சிறப்பு போக்குவரத்து குழு அமைக்கப்பட்டு விபத்திற்கான காரணம் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்ற அவர், மேலும் கடற்கரை சாலையில் செல்பவர்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில்தான் செல்ல வேண்டும். நகர பகுதிக்குட்பட்ட கடலூர் சாலையில் வெங்கட சுபா ரெட்டியார் சிலையில் இருந்து அரியாங்குப்பம் பாலம் வரையிலும், 45A தேசிய நெடுஞ்சாலையில் கடற்கரையில் இருந்து வில்லியனூர் ஆரியபாளையம் பாலம் வரையிலும், காமராஜர் சாலை பட்டாணி கடையில் இருந்து கோரிமேடு எல்லை வரையிலும், வழுதாவூர் சாலை ராஜீவ்காந்தி சிலையில் இருந்து ஐயங்குட்டி பாளையம் பாண்லே பாலகம் வரையிலும், மகாத்மா காந்தி வீதியில் சுப்பையா சாலையில் இருந்து முத்தியால்பேட்டை கடைத்தெரு வரையிலும் சுமார் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். அதேபோல் வில்லியனூரில் உள்ள ஆரியபாளையம் பாலத்தில் இருந்து மதகடிப்பட்டு எல்லை வரையும், கிழக்கு கடற்கரை சாலையில் மரப்பாலத்தில் இருந்து முத்தியால்பேட்டை கடைத்தெரு வரையிலும் 40 கிலோமீட்டர் வேகத்தில்தான் செல்ல வேண்டும். இதேபோன்று வாகனங்களில் கருப்பு மின்தாளை அகற்ற பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சட்டசபை வளாகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக சட்டசபை செயலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டசபை செயலர் அன்பழகன் கூறுகையில், புதுவையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீனிவாஸ், SP-க்கள் ராமராஜ், நந்தகோபால், சிவதாசன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் ஆகியோர் வாக்குப்பதிவிற்காக அமைக்கப்பட்ட மையம், தேர்தல் அதிகாரி, தேர்தல் பார்வையாளருக்கான இடம், வாக்களிக்கும் இடம், வாக்கு போடும் இடம், செய்தியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடம் போன்றவை தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ததாகவும், இவற்றை தேர்தல் பார்வையாளர் மோனிகா கார்க் புதுவை வந்தவுடன் மீண்டும் பார்வையிடுகிறார் என்றும், மேலும் வாக்குப்பதிவு நாளில் வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடுவோரை தவிர யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மற்றும் யாருடைய வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என்றும், அன்றைய தினம் சட்டசபையின் பிரதான வாயில் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும், மற்ற வாயில்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பெட்டி சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மறுநாள் டெல்லி எடுத்து செல்லப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறினார். புதுவையில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள் வாகனம் திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 9 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவையில் சமீப காலமாக பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் திருடு போனதால்
முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலை காவல் நிலையங்களில் வாகனத்தை பறிகொடுத்தவர்கள் புகார் அளித்ததன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் மற்றும் போலீசார் அதிரடியாக முத்தியால்பேட்டை வெள்ளாரி வீதியில் வாகன சோதனை நடத்தினர். அப்போது வேகமாக வாகனம் ஓட்டி வந்த வாலிபரை பிடித்து நடத்திய விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தின் ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என தெரியவந்ததால் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர் பன்ருட்டியைச் சேர்ந்த முனியப்பன் என்பதும் புதுவையில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடி பன்ருட்டி கொண்டு சென்றதும் தெரியவந்தது. உடனே அவனை கைது செய்த போலீசார் பன்ருட்டியில் அவன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனம் திருடிய வாலிபரை கைது செய்த போலீசாருக்கு SP ராமராஜ் பாராட்டு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.